நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்ப நீங்க ஒரு பாண்ட் வாங்கும் போது நீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்க வந்து கரெக்டா மெயினா பார்க்கணும். பட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். பட் உதாரணத்துக்கு நான் ஒரு பாண்ட் வாங்கினேன்னா நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் நான் முதல்ல பார்ப்பேன். அதை பார்த்துட்டு தான் நான் அந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணிட்டேன். பட் அடுத்தது தான் நான் அந்த பாண்டே வாங்குவேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல நான் ஒரு பாண்ட் வாங்கும் போது அதோட ஃபேஸ் வேல்யூ பார்ப்பேன். இப்போ ஃபேஸ் வேல்யூனா என்னன்னா, இப்போ ஒரு பாண்டை வந்து முதல்ல கரெக்டாக ஒரு பாண்டை வந்து முதல்ல கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ அந்த ஒரு கம்பெனி வந்து முதல்ல ஒரு பாண்டை வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதோட ஒரு அமௌண்ட் இருக்கும். ஆனால் அது மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகும்போது அதோட கரெக்டாக டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து அதோட ரேட்டு மாறும். பட் உதாரணத்துக்கு ஒரு பாண்டோட முதல் கரெக்டாக ரிலீஸ் பண்ணும்போது அதோட பாண்டோட மதிப்பு ஃபேஸ் வேல்யூ வந்து 1000 ரூபாய் இருக்குன்ட்டு நீங்கள் கரெக்டாக பட் வச்சுக்கிங்க. ஆனால் அந்த 1000 ரூபாய் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகும்போது அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தால் 1000 ரூபாய்ன்றது 1200 ரூபான்னு பட் அது வந்து மார்க்கெட்டில் வந்து கரெக்டாக ட்ரேட் ஆகும். இல்லை அதுக்கு டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ இன்னும் அதோட ரேட்டு வந்து 1000 ரூபாயிலேருந்து 950 ரூபா 930 ரூபா அப்படின்ட்டு கம்மியாக ட்ரேட் ஆகும். இதுதான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து நான் பட் என்ன பார்ப்பேன்னா, அந்த பாண்டோட கரெக்டாக நான் மெச்சூர் டேட் பார்ப்பேன். இப்போ மெச்சூர் டேட் வந்து 2 டைப் ஆஃப் பாண்ட் இருக்கு. ஒன்று வந்து லாங் டைம் பாண்ட், கரெக்டாக இன்னொன்று வந்து ஷார்ட் டைம் பாண்ட் சொல்லுவாங்க. இப்போ வந்து லாங் டைம் பாண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி இப்போ நீங்கள் ஒரு பாண்டை வாங்குறீங்க, அந்த பாண்டு வந்து கரெக்டாக 10 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப வந்து கிடைக்கும். அதுதான் லாங் டைம் பாண்ட். இதுவே ஷார்ட் டைம் பாண்டுனா 1 வருஷம் 2 வருஷம் பாண்டு கூட இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் இந்த பாண்டில் போடுறீங்க, அது 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து திரும்ப குத்துருவாங்க, அதாவது திரும்ப உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஷார்ட் டைம் பாண்ட் சொல்லுவாங்க. இப்போ வந்து பொதுவாக ஷார்ட் டைம் பாண்டுக்கு அதோட லிக்விடிட்டி சொல்லுவாங்க, அது அதிகமாக இருக்கும். லிக்விடிட்டினா என்னன்னா, இப்போ வந்து ஷார்ட் டைம் பாண்டுனா அதோட டைமிங்கே ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் அதனால நீங்கள் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து உங்களால் உடனே சேல் பண்ண முடியும். இதுவே லாங் டைம் பாண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பாண்டு வாங்குறீங்க, அந்த பாண்டு மெச்சூர் ஆகிறதுக்கு ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இருக்கும்போது நீங்கள் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணும்போது அதோட லிக்விடிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு லாங் டைமில் அந்த பாண்டில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா அதிகமாக வந்து கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி தான் பண்ணுவாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணும்போது அந்த பாண்ட்லேயும் பட் இதோட இது வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால நிறைய பேர் வந்து லாங் டைம் பாண்டை வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. அதனால அது வந்து கரெக்டாக லிக்விட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அதனால தான் நீங்கள் ஒரு பாண்ட் வாங்க போகும்போது நீங்கள் வந்து இந்த பாண்டை வந்து லாங் டைம்ல நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு போறீங்களா இல்லை ஷார்ட் டைம்ல விற்று போறீங்களான்ட்டு ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பாண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதோட ரேட்டிங் பார்க்கணும். இப்போ ஒரு பாண்டுக்கும் வந்து ரேட்டிங் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட்டிங் வந்து யார் வந்து கொடுப்பாங்கன்னா, கிரெடிட் ஏஜென்சி கம்பெனி இருப்பாங்க. அது ஒரு 3-4 கம்பெனி இருக்கு. அவங்க தான் அந்த பாண்டை ஃபுல்லா கரெக்டாக ரிசர்ச் பண்ணி அவங்க தான் ரேட் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இதுல வந்து ஒரு ரேட்டிங் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து AAA இருக்கு. இப்போ வந்து AAAனா அந்த பாண்டு வந்து இயர்லி சேஃப். அதுவே வந்து கரெக்டாக AA இருந்தா அது வந்து பட் ஹையஸ்ட் சேஃப். இதுவே ஏ இருந்ததுன்னா அது வந்து சேஃப். அதுக்கப்புறம் பி ரேட்டிங் கொடுத்தோம்னா அது வந்து நார்மல். அதுமாரி பி இருக்கு, BBB இருக்கு, BB இருக்கு, அதேமாரி சி இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்டா டி வரும். டி இருந்ததுன்னா அது வந்து பட் அதிகமான ரிஸ்க். பட் அதனால நீங்க ஒரு பாண்ட் வாங்கும் போது அதோட ரேட்டிங் பார்த்து வாங்கிக்கிங்க. ஏன்னா ரேட்டிங் பார்த்தா தான் தெரியும் இந்த பாண்ட், அதாவது இந்த பாண்டோட சரி இந்த பாண்டு வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்றோட கம்பெனி வந்து கரெக்டாக கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அவங்க பணம் திருப்பி கொடுத்துருவாங்களா, மாசம் கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்களா, அது எல்லாமே பார்க்கறதுக்கு இந்த ரேட்டிங் தான் உங்களுக்கு வந்து பயன்படும்.
பட் அதே மாதிரி உங்களுக்கு ரேட்டிங் வந்து பட் அதிகமா இருந்தா, சப்போஸ் உங்களுக்கு வந்து AAA ரேட்டிங் ஒரு பாண்ட்ல இருந்தா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப சேஃபான பாண்டு, அதனால இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இதுவே நான் சொல்றேன்னா C ரேட்டிங் இருக்கிற பாண்டு, D ரேட்டிங் இருக்கிற பாண்டெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா தருவாங்க. 18%, 21%, 24% இன்ட்ரெஸ்ட் அதிகமா தருவாங்க. ஏன்னா அதுல ரிஸ்க் அதிகமா இருக்கும். பட் அதுதான் நீங்க ஒரு பாண்டு பார்க்கும்போது ரேட்டிங்கை பார்த்து வாங்கணும். பட் அதே மாதிரி நீங்க பாண்டு வாங்கும்போது ஏன் ரேட்டிங்கை பார்த்து வாங்கணும்னா, இப்ப நிறைய பேர் வந்து திங்க் பண்றாங்க, நீங்க பாண்ட்ல கரெக்டா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணா அதுல வந்து ரிஸ்க் இல்லைன்ட்டு நிறைய பேர் திங்க் பண்றாங்க. ஆனா அப்படி இல்லை, பாண்டுல ரிஸ்க் இருக்கு. இப்ப பாண்ட்ல வந்து கரெக்டா ரிலீஸ் பண்ண கம்பெனி, அந்த கம்பெனி கரெக்டா திவால் ஆனா நீங்க போட்ட பணம் எல்லாமே போற வாய்ப்பு இருக்கு. அது எப்படி போனோம்னா, ஒண்ணு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அப்படி அந்த கம்பெனி ரொம்ப திவால் ஆயிடுச்சுன்னா நீங்க போட்ட அமௌண்ட்டே உங்களுக்கு வந்து திரும்பவே வரவே வராத மாரி கூட அப்படி ஆயிடும். சரி, இதுதான் நீங்க ஒரு பாண்டு வாங்கும் போது பார்க்க வேண்டிய பேசிக் இன்ஃபர்மேஷன். பட் கரெக்டா இதுக்கப்புறம் நீங்க பார்க்க வேண்டியதும் இன்னும் அதிகமா இருக்கு. ஆனா இப்ப நான் இப்ப என்னென்னலாம் சொல்லியிருக்கணும், இதெல்லாம் நீங்க ஒரு பாண்டு வாங்கும் போது மெயினா பார்த்து வாங்கணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.